Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. நான் உங்க கஜப்ரியா. Thank you so much for 3.83k subscribers for the trust and support. Recent timesல CPR based videos எல்லாமே நம்ம போட்டுட்டு வரோம் and Monday தான் வந்துட்டு weekly analysis video நம்ம போட்டிருந்தோம். அதுலயே வந்து overall trend எப்படி இருக்கு அப்படின்றது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் and what are all the next hurdles அப்படின்றதும் நம்ம பார்த்துட்டே வரோம். Meanwhile, Monday to Friday என்னென்ன opportunities வருது அப்படின்றதும் என்னோட ரியல் ட்ரேட்ஸ் எபிசோட்ஸ்ல நான் கொடுத்துட்டே வரேன். ஸோ அந்த வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணிடுங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்கும் போது டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. இன்னைக்கான வீடியோல மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, ஓவரால் ட்ரெண்ட் என்னவா இருக்கு, நெக்ஸ்ட் 2 days என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் 5 minutes சார்ட் அண்ட் ரைட் சைடில் 1 hour சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ் அப்படின்றது. ஏன்னா இந்த வாரத்துக்கான சிபிஆர் இந்த ஜோனில் இருக்குது அண்ட் இதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பனே ஆயிருக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை. அப்போது அந்த கம்ப்ளீட் வீக் பேரிஷாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ நம்ம மண்டே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மண்டே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெட் மீ மார்க் தட். ஸோ மண்டே கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறச்சு 1 hourல வீக்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இட் இஸ் பேரிஷ். மீன்வால் 5 minutesலையும் டெய்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இட் இஸ் பேரிஷ். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் கிளியராக பேரிஷாக இருக்கு. இப்போ நம்ம பேர் சைடு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். அண்ட் யூஸ்வலாக வந்து நமக்கு சிபிஆர் கொஞ்சம் அந்த அன்னைக்கு வந்து ஒயிட் சிபிஆர் தான். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் S1 ப்ரீவியஸ் டே லோ அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை அதிகமாக தான் இருக்குது. அப்போ மோஸ்ட்டாக அந்த மாதிரி டைமில் ட்ரெண்டிங்கான மார்க்கெட் எப்போ வரும் அப்படின்னா S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் கொடுத்தக்கப்புறம் தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ அதே தான் அன்றைக்கும் நடந்துச்சு. ஏன்னா S1 ப்ரீவியஸ் டே லோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து ஒரு 1 or 2 hours வந்து ஸ்டக்காக இருந்தது மார்க்கெட். நியர்லி 1 o'clock தான் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ ரெண்டு இடத்துலையும் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ் அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ வாஸ் டேக்கன் அவுட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதோட 50% லெவல் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்ட் அப்படின்னா செகண்ட் டார்கெட் வில் பி அவர் S2. ஸோ இதுதான் வந்து மண்டே நமக்கு கிடைச்ச ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த டைம் பீரியட்ல நம்ம ஏன் S2க்கு கீழே போகல? ஏன்னா S1 ப்ரீவியஸ் டே லோ வாஸ் ப்ரோக்கன், ட்ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் S4 வரைக்கும் போகல, S3 வரைக்கும் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி S1 ப்ரீவியஸ் வீக் லோ வில் ஆக்ட் அஸ் அ ஹர்டில். Okay, so S1 previous week low will definitely act as a hurdle. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் இந்த லெவல் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல S1 இருக்கு. மீன்வைல் 5 minutesல S2 லெவலும் நியர்லி அந்த ஜோன்ல இருக்கு. இப்போ மேக்ஸிமம் அது எவ்வளோ தூரம் போகும்னா இந்த ஜோன் வரைக்கும் தான் போகும். அதை தாண்டி கீழே விழுறதுக்கான சான்ஸ் கம்மி. ஏன்னா S1 will act as a very good support. So that is what happened in 1 hour chart on Monday. அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கண்டினியூஸாக இந்த கேண்டில்ஸ் வந்து S1க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ நடுவில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து ரிஜெக்ட் ஆகுது S1 வரைக்கும், நான் குயிக்காக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறேன். அந்த மாதிரி எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ராபபிள் என்ட்ரி. ஏன்னா ஆல்ரெடி அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பார்ப்போம், S1 ப்ரீவியஸ் டே லோ அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுத்தையுமே ஒரே ஜோனாக தான் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து கீழே வந்து S1 டச் பண்ணும், சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் இங்கே இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் லோ ப்ராபபிள் ட்ரேடாக கன்சிடர் பண்ணுறோம். அது நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ மண்டே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிது. அண்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே 5 minutes கேண்டில் இங்கே இருக்குது.
ஸோ டியூஸ்டே ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா மண்டேவோட க்ளோசிங் வேல்யூவில் தான் எனக்கு வந்து நியர்லி அந்த கேண்டில் அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுவும் பிலோ டெய்லி சிபிஆர் அண்ட் பிலோ வீக்லி சிபிஆர் தான் ஓப்பன் ஆகுது. அப்போது டியூஸ்டேவும் நம்மளுடைய ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி பேரிஷ் as per 1 hour and 5 minutes. ரெண்டுமே எனக்கு வந்து சிபிஆர் பேஸ்டு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரிஷ் தான். இப்போ சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது, வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம்? சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ஷன் காமிக்குது, என்ட்ரி எடுக்கலாமா, ஷார்ட் பண்ணலாமா? எஸ், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே லோ தான் பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை நீங்கள் டார்கெட்டாக போட்டுக்கலாம். அண்ட் ரெண்டு இடத்துலையுமே 1 hour and 5 minutes ட்ரெண்ட் பேரிஷாக இருக்கனால இந்த ட்ரேடை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ வந்து எனக்கு இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ சிபிஆர் வரைக்கும் நான் குயிக்காக ஒரு லாங் சைட் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ, பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது, டெய்லி சிபிஆருக்கும் கீழே தான் இருக்குது. இப்போ ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷாக இருக்கிறச்சு எனக்கு லாங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா த சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து 50-50% தான். இந்த இடத்துல மேபி எனக்கு வந்து ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல நான் சிபிஆர் வரைக்கும் மேலே போகும் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு லாஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியராக பேரிஷாக இருக்கும் போது சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது, டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ டெய்லி சிபிஆருக்கும் கீழே இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டே அன்டில் அண்ட் அன்லஸ் கேண்டில் சிபிஆருக்கு மேலே வர வரைக்கும் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி பேட் சைட். அப்போ அந்த இடத்துல நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா அக்யூரசி கம்மியாகும், த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் லெஸ். அதனால மோஸ்டா எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா நம்ம பேட் சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதுதான் வந்து அக்யூரஸியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டியூஸ்டே நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிபிஆர் ரிஜெக்ஷனில் என்ட்ரி எடுத்து ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் கேப்சர் பண்ணுறது தான். நான் அன்றைக்கி மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலை, ஃபுல்லாக பார்த்தோன்னா சிபிஆர் அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகிடுச்சு. நமக்கு அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. நவ் வெனஸ்டே போகிறோம். இன்னைக்கு எக்ஸாக்டாக கேண்டில்ஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் இன்னொரு ஒரு விஷயம், ஏன்னா இந்த இடத்துல வந்து டியூஸ்டே எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது, சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவோட்டை டச் பண்ணுது. ஆனால் ஏன் கேண்டில்ஸ் மேலே வர முடியல? டாப் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வந்தது, சிபிஆரை பிரேக்கும் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ண முடியல? பிகாஸ் எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் வீக் லோ இஸ் டே. ஆல்ரெடி கேண்டில்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீக் லோவை உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் திஸ் S1 will act as the resistance எப்போவுமே. இப்போ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் பேங்க் நிஃப்டி. ப்ரீவியஸ் வீக் லோ இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 days. எத்தனை கேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இத்தனை கேண்டில் வந்து ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, அதை தாண்டிட்டு மேலே போக முடியலை. ஸோ ஏன் சிபிஆர் வரைக்கும் வந்தது இதுக்கு மேலே போகலன்னா காரணம் அதே இடத்துல எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோ இருக்கு. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிவட் பாயிண்ட்ஸ். அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் ரிப்பீட்டடாக ஐம் கீப் ஆன் சேயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் வந்து S1 ப்ரீவியஸ் வீக் லோ, R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் சிபிஆர் தான். அந்த மாதிரி வேற எங்கேயுமே ரியாக்டிவ் ஜோன்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் வீக் லோ தான் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் நவ். இப்போ இங்கேயுமே மேலே பார்க்குறோன்னா இன்றைக்குமே வெனஸ்டே ஓப்பனிங்குமே எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்குது, ஆனால் வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்குது. See, this is the time where we should be very careful in executing the trades because வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்குதுன்னா ட்ரெண்ட் வந்து பேரிஷ், which is the overall trend is bearish. டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்குன்னா that trend is bullish. அப்போ 5 minutesல டெம்பரவரியாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது, ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் எனக்கு பேரிஷ் தான். இந்த டைமில் நான் 5 minutesல ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம லாங் எடுப்போம், எடுத்ததுலேருந்து கீழே போவோம், நம்ம ஷார்ட் பண்ணுவோம், எடுத்ததுலேருந்து மேலே போவோம். இந்த மாதிரி சினாரியோ இப்போ தான் நடக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷாக இருக்குது, இப்போ வந்து டெம்பரவரிலி புல்லிஷாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் டேக்கிங் ட்ரேட்ஸ்.
அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க பக்கா சைடுவேஸ். வி ஆர் நியரிங் எக்ஸ்பைரி, தட் இஸ் ஃபைன். இருந்தாலும் பக்கா சைட்வேஸாக இருக்கும். சிபிஆர் டு ப்ரீவியஸ் டே ஹை அந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எங்கே லாங் எடுத்தாலும் ஷார்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போகும். லாங் எடுப்போம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஷார்ட் பண்ணுவோம், அதுலேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான். ஒன்றும் இல்லை பேரிஷ், ஒன்றும் இல்லை புல்லிஷ் இருக்கும் போது இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் லோ தாண்டி 1 ஹவரில் மேலே வர முடியலை. ஸோ ப்ரீவியஸ் வீக் லோவும் நம்மளுடைய ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது நியர்லி. அதை தாண்டி மார்க்கெட்டால் மேலே போகவும் முடியல, டெய்லி சிபிஆரை தாண்டி கீழே வரவும் முடியல. இந்த ரேஞ்ச்குள்ளேயே ஸ்டக் ஆயிருந்ததுனால வெட்னஸ்டே தெர் இஸ் நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. ரீசன் போத் த ட்ரெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போது இன் அப்கமிங் டேஸ் ஆல்சோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷாக இருக்குது, இது புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ ஒருவேளை இது ப்ரீவியஸ் வீக் லோவை மேலே உடச்சிருச்சு, டுவர்ட்ஸ் சிபிஆர் மூவ் ஆகுது, இங்கே டெய்லி சிபிஆருக்கு மேலே வருது, R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வருது அப்படின்னா அந்த டெம்ப்ரவரி புல்லிஷ் மூவும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது வீக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா எந்த டைரக்ஷனில் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ இன்னைக்கு நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோஃபார் இதுதான் நம்மளோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ வரைக்குமே ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ் பர் 1 hour இட் இஸ் பேரிஷ். And in upcoming days, இதே previous week low and S1 will act as a very good resistance. If in case in the previous week low மேலே break ஆயிடுச்சு அப்படின்னா the candles will try to move towards CPR. ஏன்னா இது break ஆயிடுச்சுன்னா then previous week low and S1 will give sufficient support to the candles to move towards weekly CPR. அப்போ ஒரு சின்ன அப்மூவ் வந்து சிபிஆர் வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. Until then the trend is clearly bearish தான். அப்போ இங்க ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும்போது இங்க எனக்கு வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆனாலும் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ரிவர்சல்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவே எனக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல வருது அப்படின்னா தட் இஸ் அகேன் த ஹை ப்ராபபிள் என்ட்ரி ஒன். அப்போ எனக்கு இங்கேயும் ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹர்டல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ட்ரேட் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு இதை மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. அண்ட் அஸ் யூ ஆல் ரெக்வெஸ்டட் நம்ம ஆகஸ்ட் 23rd வந்து லைவ் ட்ரேடர்ஸ் மீட் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி நெட்ஒர்க் ப்ளஸ் நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் உங்களோட டவுட்ஸ் அது எல்லாமே நீங்கள் அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. So thank you for watching. We'll see you on the next video. Until then, bye. Take care.